ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 5 usages of uni in Japanese. யூசேஜ் நம்பர் 1, பர்பஸ் ஆர் எய்ம். இந்த கிராமர் பேட்டர்ன் யூனியை ஏ ஆக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக பி ஆக்ஷனை பண்ணுறேன் அப்படின்ற மீனிங்லையும், ஏ ஆக்ஷனை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பி ஆக்ஷனை பண்ணுறேன் அப்படின்ற மீனிங்லையும் யூஸ் பண்ண போகிறோம். தமிழில் என்பதற்காக அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் verb, பொட்டென்ஷியல் ஃபார்ம் ஆர் நாய் ஃபார்ம் ப்ளஸ் யூனி ப்ளஸ் மெயின் ஆக்ஷன். அதாவது ஏன் பொட்டென்ஷியல் ஃபார்மை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏ ஆக்ஷனை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக, அச்சீவ் அப்படின்னாலே நம்மளோட எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த இடத்துல அந்த வேர்பை நான் பொட்டென்ஷியல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே இதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு விஷயத்த ப்ரிவென்ட் பண்ணுறேன், அதை பண்ணிடக்கூடாதுன்னு நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் நாய் ஃபார்ம் கூட இந்த யூனியை கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: நிஹோங்கோக ஜோசனி ஹனசேரியோனி மாய்னிச்சி ரென்ஷு ஷித்தேயிமஸ். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் நல்லா பேசணும் என்பதற்காக மாய்னிச்சி எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேச வேண்டும் என்பதற்காக, பேசணும் அப்படின்னு என்னோட எபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அந்த ஸ்டேட்டை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பொட்டென்ஷியலை சொல்றதுனால ஹனசே மஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹனசேரு யோனி, என்பதற்காக அப்படின்ற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி யோனியை யூஸ் பண்ணுறோம். கசேவோ ஹிக்கனா யோனி அத்தத்தக்கு ஷிதே குதாசாய். கோல்டு பிடிக்க கூடாதுன்றதுக்காக, என்பதற்காக உங்களோட பாடியை வந்து வார்ம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மின்னாக வக்கரு யோனி மொத்தம் யுக்குரி ஹனஷிமஸ். ஸோ எல்லாருக்கும் புரியணும் என்பதற்காக மூலமா நான் பேசுறேன். ஸோ இந்த இடத்துல என்பதற்காக தான். ஏன் வக்கரிமஸை நான் பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணலன்ற ஒரு டவுட் இருக்கும். வக்கரிமஸோட பொட்டென்ஷியல் ஃபார்மே வக்கரிமஸ் தான். அதுக்கு நம்ம டைரக்டா அதனுடைய ரூல் அப்ளை பண்ண மாட்டோம். யூசேஜ் நம்பர் 2, சேஞ்ச் ஆஃப் அ ஸ்டேட் ஆர் ஹேபிட். அதாவது ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுனீங்க ஆர் செய்ய போறீங்க அப்படின்றதுக்கோ, இல்ல நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றதையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த பேட்டர்ன் யூனி நரிமஸை யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்பா இருந்துச்சுன்னா டிக்ஷனரி ஃபார்ம் ஆர் பொட்டென்ஷியல் ஃபார்ம் கூட இந்த யூனி நரிமஸை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: ஹிதோபித்தோவா நிஜூனென்மயக்கரா கேத்தாய்வுட் சுக்கவு யோனி நரிமஷ்தா. ஸோ பீப்புள் எல்லாமே 20 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஜென்ரலாக காமனாக எல்லாருமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அந்த டைம். ஸோ அதனால் அதை மீன் பண்ணி கொடுத்துருக்க சென்டென்ஸ். கொதமோவா கராய் தவேமோனோகா தபேரரி யோனி நரிமஷ்தா. ஸோ குழந்தைங்க, என்னோட சைல்டு வந்து ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. கரேகா ஜிதன்ஷானி நொரேரியோனி நரிமஷ்தா. ஸோ அந்த பையன் பைசைக்கிளை வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூசேஜ் நம்பர் 3, கம்பேரிசன், மாதிரி அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஆர் ஆஸ் இஃப். ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுன் நோ யோனி. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: கரேவா ரயன்னோ யோனி சுயோய். அந்த பையன் லயன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குமோகா வத்தானோ யோனி எவரக்காய். கிளவுட்ஸ் எல்லாமே வந்து காட்டன் மாதிரி சாஃப்டா இருக்கு. கனோஜோவா மருதே யுமேனோ யோனி உட்சுகுஷி. அந்த பொண்ணு ஆசிஃப் ட்ரீம் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஆசிஃப், லைக் அப்படின்னு ஒரு ஏ திங்கோட பி திங்கை கம்பேர் பண்ணி பேசும்போது இந்த யோனியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜ் நம்பர் 4, இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் கொட்டேஷன். அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச் இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்சே நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொன்னாங்க. இந்த சென்டென்ஸை நான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, நான் சொல்கிறதுக்கு இந்த யோனி அப்படின்ற கிராமர் பேட்டர்னை யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒருத்தர் சொன்ன கமாண்டாக இருக்கலாம், இல்லை ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம், அட்வைஸாக இருக்கலாம். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த யூனியை யூஸ் பண்ணுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் verb, டிக்ஷனரி ஃபார்ம், நாய் ஃபார்ம், பொட்டென்ஷியல் ஃபார்ம் ப்ளஸ் யூனி ப்ளஸ் ஃபாலோட் பை ஈமாஷ்தா, ஈமாஸ், தானோமிமாஸ், ரெக்வஸ்ட், அதுவே சூயிஷிமாஸ், வார்ன் பண்ணுறது, இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: சென்சேவா கக்குசைனி ஷுக்குதைவு யரியோனி இத்தா. சென்சை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஒகாசான்வா கொதமோனி ஹயக்கு நெறியோனி ஈமாஷ்தா. அம்மா குழந்தைகிட்ட சீக்கிரமா தூங்க சொல்லி சொன்னாங்க. கரேவா வதாஷினி குரியோனி இத்தா. அந்த பையன் என்னை சீக்கிரமா வர சொல்லி சொன்னாங்க. ஸோ
இன்னொருத்தர் சொன்ன விஷயத்த நம்ம இன்டைரக்ட்டா வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல பேசும்போது இந்த பேட்டர்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசேஜ் நம்பர் 5 எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹோப் ஆர் விஷ். அதாவது ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா? என்னோட விஷ், என்னோட ஆசை இதுதான். இதுதான் ஆர் எல்ஸ் நம்ம வந்து நார்மலா சாமி கும்பிடும்போது, ப்ரே பண்ணும்போது என்னலாம் நெனைக்கிறோமோ, அதெல்லாமே இல்ல ஒருத்தர் வந்து பர்த்டேன்னு வராங்க. அவங்களுக்கு நம்ம வந்து நார்மலா விஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அ டைம்ல யூஸ் பண்றது தான் இந்த யூனி. ஓட 5த் யூசேஜ். அ அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஐ ஹோப் தட் ஆர் மே பி தட் அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் வெர்ப், டிக்ஷனரி ஃபார்ம் ஆர் பொட்டென்ஷியல் ஃபார்ம் ஆர் மஸ்ட் ஃபார்ம் பிளஸ் யூனி. மஸ்ட் ஃபார்ம்லயே டைரக்ட்டா அந்த யூனிய ஆட் பண்ணி சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கோகக்கு திக்கிமஸ் யோனி. ஸோ அதாவது நான் பாஸ் பண்ணிடுவேன். ஐ கேன் பாஸ் அப்படின்னு நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்க வந்து அ லைக் விஷ் பண்றப்போ கூட இந்த பேட்டர்ன யூஸ் பண்ணிக்கலாம். கரேகா புஜிதே அரிமசியோனி. ஸோ அந்த பையன் வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். செக்காய்கா ஹெய்வாதே அரிமசியோனி. வேர்ல்டு வந்து ரொம்ப பீஸா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க விஷ் பண்றீங்க அப்படின்னாலே, இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி யூனி அப்படின்னு சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஸ்.